ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடே நான் எடுத்த வீடியோ தாங்க இது. ஃப்ரைடே வந்து லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். என்ன லஞ்சுக்கு என்னென்னலாம் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் டயட்டுக்கும் இதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். டயட்டில் கொடுத்த மெனு இல்லாமல் இதில் இருக்குது. நீங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைடே நான் வந்து இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் செய்யலை ஃப்ரைடே. ஏன்னா வரலட்சுமி நோம்புக்கு போயிருந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதனால் நான்வெஜ் எதுவும் எடுக்கல, வெஜிடேரியன் தான் பண்ணியிருந்தேன். ஒரு பக்கம் ரைஸ் வந்துட்டுருக்கேன், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணிட்டுருங்க. புடலங்காய் கூட்டுக்கு வந்து 1/2 கிலோ 50 கிராம் வந்து பாசிப்பருப்பை நல்லா தண்ணியில் அலசி ஊற வச்சுட்டு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நான் விசில் வச்சுட்டேங்க. ஒரு 3லேருந்து 5 விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் ரோஸ்ட் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு கம்மியாக தான் எண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இரும்பு தவா வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருப்பேன். ஊற்றிட்டு வாழைக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சமாக கோபி மஞ்சூரியன் போட்டு தரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் 65 தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் மசாலா உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். வந்து கூட்டும் நல்லா வந்து இப்போ ரெடியாக போகுதுங்க சூப்பராக நம்மளுக்கு. கூட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. அதுக்கு லைட்டாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேங்காய் நான் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், பெருங்காயம் சேர்த்துட்டு நான் தாளிச்சதை எடுத்து கூட்டில் ஊற்றிக்கிறேங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் ரோஸ்ட் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சுங்க. இதில் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கேன். பட் ஆனால் நம்மளுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். வந்து நம்ம டயட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்லாம். சிப்ஸ் மாதிரி எதனா சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நான் இரும்பு தவாவில் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு தவாலனா நம்ம வந்து இந்த இண்டாலியம் கூட பண்ணலாம். வந்து நம்மளுக்கு நல்லா வரும். நான் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நான்ஸ்டிக்லும் பண்ணலாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் துருவல் கொஞ்சமாக நல்லா ஆட் பண்ணியிருந்தேன். தேங்காய் ஒரு 2 பதம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தேங்காய் துருவியும் நான் போட்டுக்கிட்டேங்க. கூட்டும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக சாதமும் நல்லா வடித்து எடுத்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோபி 65 போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தாங்க நான் வந்து வீட்டுக்கும் சமைச்சு கொடுக்கணும். என்னோட டயட் மெனு நான் இதில் எப்படி பார்த்துக்கிறேன்னா இப்படி தான் பார்த்துக்கிறது. புடலங்காய் கூட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்பேன். டயட்டுக்கு நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணி சாப்பிட்டேன்றத வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் வந்து நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.